ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட் வந்துருச்சு. ஓட்டிங் அன்அஃபிஷியல் ஓட்டிங் போல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு திடுக்கிடும் விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஒருவேளை இந்த வாரம் இவங்க போவாங்களோ, ஒரு வேளை இல்லை இவங்க தான் போவே போகிறாங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு தெளிவான நியூஸ் வந்துடுச்சு. பட் டிசிஷன் வந்து பிக் பாஸ் டீம் கிட்ட தான் இருக்கும். பட் இருந்தாலும் மக்கள் முடிவு இதுவாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது நடக்கலாம், டபுள் எவிக்ஷனாக இருந்தால். ஸோ என்னென்னு வாங்க தெளிவாக பார்ப்போம். ஸோ ஓட்டிங் ரிசல்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக ஜெஃப்ரி இருப்பார். ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1400 ஓட்ஸ் தான் வந்திருக்கு. 21,000 ஓட்ஸ் இது வரை கேஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது 6th பிளேஸுக்கும் 7th பிளேஸுக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ 700 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ அதிலே தெரியும் இவ்வளோ நாள் எப்படி டிமிக்கி கொடுத்துருக்காருன்னு மக்கள்கிட்டேருந்து. இந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கிட்டு உள்ளே இருக்கவங்கக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிட்டு எப்படி உள்ளே இருக்கவங்களை ஏமாற்றிருக்காங்க. அது வந்து இப்போ தான் அந்த கண்டஸ்டன்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும் போது ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்குது. பட் இது எவ்வளோ நாள் நம்மளால் பண்ண முடியாது. கண்டிப்பாக இதுக்கு வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தே இருப்பாங்க எல்லோரும். அதே மாதிரி எடுத்துட்டாங்க. ஸோ ஆதலால் இந்த வாரம் ஜெஃப்ரி போக அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வாரம் அவர் போகிறனால இந்த பிக் பாஸ் வீட்டு பாதிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பல பாதிப்புகள் வரும். நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் கேம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சில பல பாதிப்புகள் வந்தே தீரும். ஏன்னா டிக்கெட் டு ஃபினாலே கல் அடக்கிற கேம்ஸ், அதாவது போன சீசனில் கல் தான் வச்சா, போன சீசனில் அதுக்கு முந்தின சீசன் அதுக்கு சீசன் 6 நல்ல நல்ல ஃபிசிக்கல் கேம்ஸ் வச்சாங்க. அது மாதிரி கல் அடிக்கி யார் போகிறாங்களோ அவங்களுக்கு தான் டிக்கெட் டு ஃபினாலே அந்த மாதிரி வச்சுருந்தா இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் பார்ட்டாக அப்படி வச்சாங்கன்னா ஜெஃப்ரி இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு தேவையில்லை. ஆனால் இதுக்கப்புறம் அவ்வளோ சண்டையும் வரப்போகிறது இல்லை. பட் அடுத்த மணி வந்து யாருக்குன்னா அன்ஷிதாக்கு விடுற மாதிரி இருக்குது. ஸோ அன்ஷிதா அதுக்கு மேலே கம்மியாக இருக்காங்க. மீதி மேலே ஜாக்லின்னு, மஞ்சரி அவங்களாம் கொஞ்சம் நல்லாவே, விஜய் விஷால் கூட கொஞ்சம் சேஃபாக நல்லா தான் இருக்காது. விஜய் விஷால் வந்து எங்கே அன்ஷிதாக்கு மேலே. அப்போ இவங்க 3 பேரும் எவ்வளோ வெறுப்பை சம்பாரிச்சிருக்காங்கன்னு நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அடிக்க போகிறது ஜெஃப்ரிக்கு, அதுக்கப்புறம் அன்ஷிதாக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் யார் இந்த வாரம் வெளில போகிறாங்கன்னு. டபுள் எவிக்ஷனாக இருந்தால் 2 பேரும் போட்டியை கட்ட வேண்டியது. ஸோ அடுத்து ஒரு சூப்பரான வேலை சந்திக்கும் வரை உங்களை இருப்பது உங்கள் ட்ரெண்டி ட்ரூப் யூடியூப் சேனல்.